உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சிய முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்கப் போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்கப் போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்ச பலம் பெறது எல்லாருக்குமே நல்லது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லது. ஸோ உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில வந்து ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான யோக பலன்கள குடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு என்ன பண்ண போறார்? என்ன மாதிரியான யோகங்கள குடுக்க போறார்? அப்படின்றத பார்க்க போறோம். குருவோட நிலை, குரு உங்களுக்கு என்னென்ன ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு? உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து எந்த இடத்துக்கு அதிபதி? அவர் எங்க போய் பலம் பெற போறாரு? எந்த இடத்துக்கு வரப்போறாருன்றத பார்க்க போறோம். அதாவது மகர ராசி வந்து சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்காரு அப்படின்னா, குருவுடைய வீட்ல தான் இருக்காரு. மீன ராசியில இருக்காரு. இப்போ தற்சமயம் வந்து கோச்சாரத்துல மகர ராசியுடைய அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. ஸோ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது தான். மறைவு ஸ்தானம்னு ராசிநாதன் மறைகிறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்றலாம் பிரச்சனை கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் சனிக்கு ரொம்ப உகந்த இடம். அந்த வகையில உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு நல்ல பலனை செஞ்சுட்டு தான் இருக்காரு. உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். 2ஆம் இடமான கும்ப ராசிக்கும் அதிபதி அவர் தான். ராசிநாதனா வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் 3ஆம் வீடான மீன ராசியில ஒரு சுபகிரகத்தோட வீடு, சுபத்துவமான வீடு. ஸோ அங்க போய் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு முதன்மையா நல்ல பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்ததா தற்சமயம் குரு எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல அதாவது மிதுன ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்குள்ள வந்துடுறாரு. கடக ராசிக்குள்ள என்டர் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க வர்றாரு. குரு வந்து ஒரு ராசியிலிருந்து மீண்டும் அந்த ராசிக்கு வர்றதுக்கு காலச்சுழற்சியில 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். அந்த வகையில மீண்டும் அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீட்டுக்குள்ள வராரு. ஸோ உச்ச வீட்டுக்கு குரு வர்றதுனால என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தான் இருக்கிறதுலே நவகிரகங்களே முழு சுபத்துவமான கிரகம். முழு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து பலம் பெறுறது எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்து இங்க குறிப்பா உங்க ராசிக்கு 7ஆம் வீடான கடக ராசியில வந்து உச்சம் பெறாரு. அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா, உங்களுக்கு எதிர்த்த நிலையில அந்த சுபகிரகம் குரு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குருவோட பார்வையில எந்நேரமே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. எவ்வளோ நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழலுக்குள்ள இருப்போம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கிடைக்காத உங்களுடைய உழைப்புக்கான, உங்களுடைய செயல்பாடுகளுக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பான முறையில கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சில உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த அ விளையாட்டுத்துறை சார்ந்த பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க. எந்த ஒரு துறைனாலும் எடுத்துக்கங்க. அதுல உங்களுக்கு கிடைக்காத மதிப்பும், மரியாதையும், செல்வாக்கும் இனிமே நிச்சயமா உங்கள வந்து சேர்ந்துரும். அத யாருனாலயும் தடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க நல்ல பேரும், புகழும், பொருளாதார முன்னேற்றமும் அடைய போறீங்க. குருவுடைய பார்வையினால. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் இருக்கிற ஸ்தானத்த விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு அதீதமான யோகங்கள குடுப்பாரு. அப்போ உங்க ராசிக்கே அவர் பார்வை குடுத்துட்டாரு. அதுவும் உச்சம் பெற்ற குரு, முழு பலம் பெற்ற ஒரு நல்லவருடைய அனுகூல பார்வை நமக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சேஃப் ஜோன்ல வந்துட்டோம்னு அர்த்தம். அதனால இது மொத விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்ததா குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா,
உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கே நேரடியா கிடைச்சிருது. அதாவது மீன ராசியில இருக்காரு, சுபத்துவ வீட்ல இருக்காரு, சுபத்துவ தன்மையில இருக்காரு, சுபகிரகமான குருவோட வீட்ல இருக்காரு. அப்பயே உங்க ராசிநாதன் குருவுக்கு ஒரு நல்ல ஒரு அவர் வந்து இயற்கை அசுபரா இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுபத்துவ தன்மை கிடைச்சிட்டு இருக்கு. அந்த அந்த பலன இன்னும் மேம்படுத்துற விதமா குருவுடைய பார்வையும் கிடைக்குது. குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை மீன ராசியில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனிக்கும் கிடைக்க போகுது. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, சனி குரு பகவானோட சமசப்தம பார்வை, 7ஆம் பார்வை உங்க ராசிக்கும் கிடைக்குது. குருவுடைய 9ஆம் பார்வை உங்க ராசிநாதனுக்கும் கிடைக்குது. உங்க ராசிக்கும், உங்க ராசிநாதனுக்குமான குருவுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு சிறப்ப நம்ம ஒரு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம வேற ஒரு காரணத்த சொல்லவே வேண்டாங்க. ராசிநாதனுக்கும் பார்வை இருக்கு, ராசிக்கும் பார்வை இருக்கு அப்படின்னா, ராசிநாதன்றது எங்கனாலும் அமரலாம். இப்போ உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு இல்லையா? அவருக்கும் அவர் குருவுடைய பார்வை இருக்கு. உங்க ராசிக்கு எதிர்நிலையிலேருந்து குரு உங்க ராசியையும் பார்க்குறாரு. அப்போ வந்து இனிமே உங்க லைஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் கண்டிப்பான முறையில விலகி ஓடிருவாங்க. நல்ல மனிதர்கள் மட்டுமே உங்கள சுத்தி இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம, உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. நம்மளுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தனக்காரகன் இல்லையா? பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய. அவர் வந்து ஒரு லாபஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வை கொடுக்கும்போது, பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும், வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் அடையணும்னு இது நாள் வரைக்கும் போராடினீங்களோ, அந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களும், ஆதாயமும், லாபமும் கிடைக்க போகுது அப்படின்றத வந்து குரு வந்து தெரிவிக்கிறாரு இங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா, மனம் விரும்பினவர்கள திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம். காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள குடுக்க போறாரு. பொன் பொருள் சேர்க்கை, பணம், பொருளாதார முன்னேற்றங்கள ஏற்படுத்தி குடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த முரண்பாடுகள், சங்கடங்கள் எல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா அது திருமண வாழ்க்கைன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து 2 பேத்துக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த பிரச்சனைகள்லாம் வந்து புரிஞ்சு பக்குவப்பட்டு, சேர்ந்து ஒத்துமையா வாழ்றதுக்கான வாழ்க்கை சூழலுமே குரு பகவான் அருளால கிடைக்க போகுது. ஆக மொத்தம் குரு உங்களுக்கு சிறப்பான யோகங்கள குடுக்க ரெடியா இருக்காரு. சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. லைஃப்ப என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான்.
இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.